ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இஃப்தார் ஸ்பெஷல் என்னென்ன ப்ரிப்ரேஷன் உள்ளே தான் இன்றைக்கி உங்கள் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம கூட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடல் பாசியை நேரமே ஊற வச்சாச்சு. அது நல்லா ஊறின பிறகு அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுருக்கு. அது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்த கடல் பாசிக்கு தேவையான தேங்காய் பால் புழிஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தேங்காய் இல்லை, ஒரு முறை தேங்காய் எடுத்துருக்கேன். சின்ன தேங்காயாக இருந்தால் நீங்கள் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். எடுத்து அதை வந்து நல்லா அரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்தா பால் ரொம்ப தண்ணி ஆகிரும், டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒரு 2-3 தடவை புழிஞ்சு எடுத்தால் போதும். நம்ம இப்போ வந்து கடல் பாசியுமே போட்டு சிம் ஃப்ளேம்லேயே அப்படியே போட்டோம்னா மெதுவாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அடுத்த வேலை பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ இந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் அதுக்கு தேவையான சீனி வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு சீனி வந்து கூடுதலாக ஒரு 4 இந்த அளவுக்கு சீனி போதும். நான் எனக்கு கணக்கிலே போட்டுக்கிடுவேன். அதே போல் அது கூட வந்து ஒரு 2 ஏலக்காயுமே தட்டி நல்ல பவுட்ராக்கி போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் சேரும்போது கடல் பாசி வந்து கொஞ்சம் கிருமி மாதிரி உள்ளதெல்லாம் உண்டு. அதனால் நம்ம நோன்பு திறந்துட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடல் பாசி நல்லா கட்டியாக நல்லா காய்ச்சி எடுத்தாச்சு. அதில் வந்து கொஞ்சமாக ஆறின பிறகு தேங்காய் பாலை ஊற்றிக்கிடலாம். ஏன்னா கடல் பாசியை வந்து நான் காய்ச்சும் போதே நம்ம கொதிக்க வச்சிட்டோம்னா அது தெரிஞ்சிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் என்றைக்குமே வந்து காய்ச்சி முடித்து கொஞ்சம் சூடாறின பிறகு இந்த மாதிரி ஊற்றி அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி ஒரு வடியில் வச்சு அரித்து நம்ம தேவையான பவுலில் நீங்கள் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். அதே போல் பாத்திரத்தில் நம்ம ஊற்றி ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம நோம்பு திறக்க வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பாலை காய்ச்சலை மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து பால் வந்து காய்ச்சும் போது டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொன்னதுனால இன்றைக்கி வந்து அப்போவே உடனே ஃப்ரெஷ்ஷாக அடிச்சுக்கலான்னு சொல்லி பால் அப்படியே வந்து ஆவின் பால், ஆரோக்கிய பால் தான், கொஞ்சமாக பால் அப்படியே சேர்த்து அது கூட கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி எசன்ஸ், அது கூட வந்து தேவையான சீனியும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸில் அடித்தோன்னா நல்லா க்ரீமியாட்டு அழகாட்டு வரும். உடன் அடித்து குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கூட கொஞ்சம் சப்ஜா விதை, பாதாம் பிசின் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் ரெடி பண்ணி அழகாட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷல் வந்து என்னென்னா தண்ணீர், பேரிச்சம்பழம், வாழைப்பழம், வடை வந்து கடையில் வாங்கினது, கஞ்சி, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு, தேங்காய் பால், ஜெல்லி, இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து இஃப்தார் ஸ்பெஷலாக வச்சுருக்கு. நைட்டு வந்து இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று நோம்புடைய இஃப்தார்